வணக்கம். இந்த புறக்கடை கோழி வளர்ப்பில் பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்டுக்கோழியை வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்மளுடைய பரம்பரையான நாட்டுக்கோழிகள்லாம் பார்த்திங்கனாக்கா உற்பத்தி குறைவாக தான் இருக்கும். அதோட உடல் எடை மட்டும் இல்லாமல் முட்டை உற்பத்தி மிக குறைவாக தான் இருக்கும். இதனால் என்ன செய்கிறாங்கன்னாக்கா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து பல்வேறு கலப்பின ரகங்களை உற்பத்தி செய்திருக்காங்க. ஸோ இதில் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய கோழிகள் பார்த்திங்கனாக்கா அசில் கலப்பின கோழி. இது நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோழிகள் பார்த்திங்கனாக்கா நமக்கு 160லேருந்து 180 முட்டை வரைக்கும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சேவல் நல்லா எடை வரும். 2லேருந்து 3 கிலோ இல்லை 3.5 கிலோ வரைக்கும் நமக்கு இறைச்சியும் கூடும். 4 மாத வயசில் பார்த்திங்கனாக்கா விற்பனை வயதை அடைஞ்சிரும். நல்ல வெயிட் வந்துடும். முட்டை உற்பத்தி பார்த்திங்கன்னா 22 வாரத்தில் முட்டை உற்பத்தி வந்துடுங்க. இது மட்டும் இல்லாமல் கிராமப்பிரியா மற்றும் வனராஜா இந்த 2 வகையான கோழிகள் நம்ம ஒசூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலேருந்து நமக்கு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த கிராமப்பிரியாவை பார்த்தீங்கன்னாக்கா முட்டைக்காகவும், அதாவது 200 முட்டை வரைக்கும் வைக்கின்றது ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. முட்டைக்காகவும் வனராஜான்றது இறைச்சிக்காகவும் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம ஒசூர்லேருந்து விவசாயிகளுக்கு சப்ளை செஞ்சிட்ருக்காங்க. விவசாயிகள் பயன்படுத்திட்டுருக்கலாம். இது தவிர கிரிராஜா, ஸ்வர்ணலதா இது போன்ற பல்வேறு வகையான கோழிகளை நமக்கு கர்நாடகா மாவட்டத்திலேருந்து நமக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த கோழிகளும் நமக்கு சமீபத்தில் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குங்க. இது தவிர தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் நந்தனம் வெரைட்டி, நந்தனம் 1, நந்தனம் 2 என்ற 2 வகையான கோழிகளை அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குங்க. இது போக நாமக்கல் 1, நாமக்கல் 2 என்ற 2 வகையான கோழிகளும் இப்போ நடைமுறையில் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோழி இனங்கள் பொதுவாக நமக்கு ஒரு நம்பகமான இடம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பாக்கத்தில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிலையத்திலையும் மாதவரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகத்திலையும் நாமக்கல் மற்றும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இந்த கோழிகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு சப்ளை செஞ்சிட்ருக்காங்க. தேவைப்படும் விவசாயிகளை இதை பயன்படுத்திக்கலாங்க. நன்றி.